திருப்பலி முன்னுரை. நிலையற்ற இவ்வுலகின் செல்வங்களைத் துறந்து நிலை வாழ்வை கொடையாகப் பெற்று வாழ்ந்திட இன்றைய திருப்பலி வழி இறைவன் நம்மை அழைக்கின்றார். பேராசை உடன்பிறப்புகளையும் உறவுகளையும் கொல்லும் கொடிய விஷம். தன் சகோதரனை ஏமாற்றி அவனை விட பெரியவனாக மதிப்பு மிக்கவனாக காட்டும் மாய உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆபேலை கொண்ட காயீனைப் போல அனுதினமும் பொருளுக்காக, புகழுக்காக, நற்பெயருக்காக உடன்பிறப்புகள் உறவிழந்து கொண்டிருக்கின்றார்கள். நீதிமன்றங்கள் கூட பேராசைக்காரர்களுக்கு முன் சமநீதி வெளிப்படுத்த முடிவதில்லை. இயேசுவும் இத்தகைய மனிதர்களிடம் நீதியும் நியாயமும் கிடைக்காது எனவும் அவர்களை விட்டுவிட்டு நிலையான வாழ்வையும் செல்வத்தையும் தரும் பகிர்தலையும் பராமரித்தலையும் நமதாக்கிக் கொள்ள ஆலோசனை தருகின்றார். அப்படி செய்யும்போது கடவுள் பார்வையிலும் மக்கள் மனதிலும் நாம் மிக பெரிய செல்வந்தர்களாக இருப்போம் என்பதில் மாற்று கருத்தில்லை. உதவுவதும் உதவிக்கரம் நீட்டுவதும் உழைப்பிற்கு மேன்மை தரும். சேமித்தலை விட பகிர்தல் பண்பு நலம் பேணும் நல்ல சமூக உறவுகளை மேம்படுத்தும். சுயநலமும் பேராசையும் தீமையின் பிறப்பிடம். அங்கு நீதி நேர்மை எதுவும் இருக்காது. நலன்களின் பிறப்பிடமாம் நம் ஆண்டவர் காட்டும் வழியில் அன்பை பகிர்ந்து வாழ்ந்திடும் வரம் வேண்டி இன்றைய திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகம் சபை உரையாளர் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. நில புலன்களையும் செல்வங்களையும் ஒருவர் கொண்டிருப்பதால் அதுவே உயர்வானது என்று கருதுவார். அதை தவிர வேறு எந்த எண்ணமும் அவர் மனதில் தோன்ற வாய்ப்பில்லை. அவருடைய கடின உழைப்பாலும் சேமித்த பொருட்களாலும் அவரது மனம் எந்த நன்மையையும் நாடுவதும் இல்லை. மாறாக உடல் சோர்வும் மனச்சோர்வும் தனிமையுமே அவரை வாட்டி வதைக்கும். இவ்வுலக செல்வங்கள் நிம்மதியை தருவதில்லை. மாறாக அன்பான நட்புகளும் உறவுகளுமே நம் ஆன்மாவிற்கு வலு சேர்க்கும். செல்வத்தை சேர்ப்பதற்காக மட்டும் ஓடி ஓடி உழைப்பது வீண் என்று கூறும் சபை உரையாளரின் கூற்றை இவ்வாசகம் வழி கேட்டு தியானிப்போம். இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. திருமுழுக்கு என்றால் என்ன என்பதை இவ்வாசகம் வழி தூய பவுல் விளக்குகின்றார். இறப்பு உயிர்ப்பு என்பது சுயநலம் சார்ந்த பழைய விருப்பு வெறுப்புகளை களைந்துவிட்டு கடவுள் சார்ந்த மேலானவற்றை ஏற்றுக்கொள்வது ஆகும். இயேசுவின் மனநிலையை ஏற்றுக்கொண்டு புதிய செயல்பாடுகளை நமதாக்குவோம். மனதை வளப்படுத்தாத எதிர்மறை கொள்கைகளை விட்டுவிட்டு வாழ்வு தரும் இறைவார்த்தையின் அடிப்படையில் நேரிய மனதுடன் வாழ்ந்திடும் வரம் வேண்டி இன்றைய இரண்டாம் வாசகத்தை கேட்டு தியானிப்போம். மன்றாட்டுக்கள். முதல் மன்றாட்டு. வாழ்வை வளம்பெறச் செய்யும் எம் அன்பு இறைவா, தனக்கென வாழ்வது வீண் என்று எண்ணி தரணி வாழ மக்கள் வாழ்வு வளம்பெற தம்மை தந்த திருச்சபை தலைவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் கடுமையான உழைப்பால் இறை சித்தம் செய்து இவ்வுலகை காத்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரண்டாவது மன்றாட்டு. மேலானவற்றை நாடுங்கள் என்று அழைப்பு விடுத்த எம் அன்பு இறைவா, உலக போக்கிலான இயல்புகளை மாற்றி உண்மை இயல்புகளான அன்பு, பகிர்தல், மன்னித்தல், விட்டு கொடுத்தல், உபசரித்தல், ஏற்றுக்கொள்ளுதல் போன்ற கடவுளின் சாயலுக்கேற்ற இயல்புகளை அணிந்து கொண்டு அன்பினால் அகிலத்தை ஆளும் அருள் வரத்தை எமக்கு தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மூன்றாவது மன்றாட்டு. கருணை தெய்வமே, எம் அன்பு இறைவா,
சுயநலத்தால் சொந்த உறவுகளையும் சமூக உறவுகளையும் பகைத்து வாழும் கடின இதயம் படைத்த ஒவ்வொருவரும் கடவுளின் நீதி எது என உணர்ந்திடவும் கனிவுள்ள இதயத்துடன் வாழ்ந்திடவும் தேவையான ஆற்றலை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். 4வது மன்றாட்டு. எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடுக்க வேண்டாம் என்று எச்சரித்த எம் அன்பு இறைவா, பேராசை என்ற தீமையினால் பலரது வாழ்வு பாழ்பட்டுவிடும் என்று அறிந்தும் தொடர்ந்து பேராசையாலும் சுயநலத்தாலும் அப்பாவிகளையும் அன்பையும் உறவையும் மதிப்பவர்களையும் நிலைகுலையச் செய்யும் செயல்பாடுகள் குடும்ப உறவுகளிலும் சமுதாயத்திலும் மாறிட வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். 5வது மன்றாட்டு. விண்ணுலகு சார்ந்தவற்றை பகிர்ந்து வாழ எம்மை அழைத்த எம் அன்பு இறைவா, செல்வங்களை பகிர்ந்து வாழ்ந்திடவும் ஏழைகளையும் இல்லாதவர்களையும் மதிப்புடன் நடத்தவும் எதையும் எதிர்பார்க்காமல் உடனிருந்து பராமரிக்கும் நல்ல உறவுகளையும் உருவாக்கிடும் மனநிலை பெற்று வாழ்ந்திடும் வரத்தை எமக்கு தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.